சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பையன் வெற்றிக்கும் அடியாளுகளுக்கும் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கீங்க. பதில் சொல்லுவீங்க. அது அண்ணே ஏன் ஃபோன் தானே 4444. என்ன சுத்திக்கிட்டே இருக்குது? வீடியோ ஓபன் ஆக மாட்டேங்குது பொண்ணு. அது நெட்டு காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ சரி, யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். அது என்னது, ஒரு நம்பருக்கு மட்டும் அடிக்கடி ஃபோன் பண்ணிருக்க? ஐயோ, ஒரே நம்பரை பார்த்துட்டாரு போல இருக்கு. இன்னைக்கு நாம செத்தோம். பொன்னி, அடிச்சு கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லிடாத. யாருன்னு பார்ப்போம். பொன்னி நம்பரா இருக்கு. ஏதா என்னாச்சு பொன்னி? யார் பேசுறீங்க? நான் முத்தையா பேசுறேன். ஓ நீங்களா? நீங்க யாரு? என் பொண்ணோட போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நீங்க யாரு பேசுறது? நான் வீரசிங்கம் தாங்க பேசுறேன். ஐயா, பொன்னி எந்த குத்தமும் இல்ல, அவளை தயவு செய்து விட்டுருங்க. இது பாருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. பொன்னியை நான் சும்மா விசாரிக்க தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன், தைரியம் இருங்க. சரிங்க. அப்பா பேர் கூடவா ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன்? சித்தி, எப்படியோ தப்பிச்சிட்டோம். பாதி கிணறதான் தாண்டி இருக்கோம், முழுசா இன்னும் தாண்டல. ஹரி இப்ப போன் பண்ணானா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. சரி, அப்போ நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டீங்க, அப்படிதானே? பாப்போம். போன்லாம் இங்க தானே இருக்குது. எப்படியோ நீங்க ஆளை வச்சு துளசியை கடத்திருக்கீங்க. அவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்றதுக்காவது போன் பண்ணுவான். அப்போ நீங்க மாட்டுவீங்கல்ல. இப்ப பாத்துக்கலாம். நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அவனே சொல்லிட்டான் பாரு. நானா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா வாயை திறந்து உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா துளசியை மட்டும் காப்பாத்திட்டு உங்களை விட்டுருவேன். அப்படி இல்ல, நாங்க இப்படிதான் வாயை மூடிட்டு இருப்போம்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அப்படியே இருங்க. நீங்க வாயை தர காட்டி என்ன, போன் தான் இங்க இருக்குல்ல, அது காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா நீங்களா வாயை திறந்து உண்மையை சொல்லிடுங்க. அடப்போடா பாத்துக்கலாம், நாங்க இப்படிதான் இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், நாங்க எப்படியாவது வெளியில போயிடுவோம்னு கனவு கூட காணாதீங்க. நீங்க இங்க இருந்து வெளியில போகணும்னா பணமா தான் வெளியே போகணும். பொன்னி, உண்மையை ஒத்துக்கிட்டு நாம போய் வீரசிங்கம் கால்ல விழுந்துடலாமா? சித்தி, சும்மா இரு சித்தி, எதையாவது வளராத. என் அப்பா வெளியில தான் இருக்காரு. அவர் எல்லாரும் ஹரிக்கு போன் பண்ணி உஷார் பண்ணிருப்பாரு. அவன் நமக்கு போன் பண்ண மாட்டான். ஒண்ணு நீங்க உண்மையை சொல்லிடுங்க, இல்ல உங்க போன் உண்மையை சொல்லிடும். அது வரைக்கும் இங்க இருந்து யாரும் ஒரு அடி வெளியில கால் எடுத்து வைக்க முடியாது. மீறி வைக்கணும்னு நினைச்சீங்க, குணமா தான் போகணும்.
பொன்னி பொன்னி, நீ வருத்தப்படாத, எதை பற்றியும் யோசிக்காத. நான் நம்புகிறேன். எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ எதுக்கு குட்டிமாவை கடத்த போகிற? நான் எந்த அளவுக்கு உன்னை நம்புறேனோ அதே அளவுக்கு சாரும் உன்னை நம்புறாரு. ஆனால் சாரை பற்றி உனக்கு தெரியும்ல, அவர் நேர்மையானவர், எல்லாத்தையும் விசாரிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை மற்ற எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அதுக்காக தான். நீ எதை பற்றியும் யோசிக்காத. ஆ நான் இன்னைக்கு இந்த நிலைமையில டென்ஷனா இருக்கிறதுக்கு காரணமே நீதான் மாம்சு. அன்னைக்கு எலெக்ஷன் அப்போ நீ உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணாம எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தனா இப்ப இந்த சம்பவமே நடந்திருக்காது. இந்நேரம் எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம். அந்த சந்தோஷத்தையே குழி தோண்டி புதைச்சது நீதான். தங்கச்சிய கடத்திட்டாங்கங்கிற கவலையில நீயும், ஹரி போன் பண்ணி என்னை மாட்டி விட்டுருவானோங்கிற பயத்துல நானும் இந்த ராத்திரி நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கிறது உன்னாலதான். என்ன என்ன யோசிக்கிற? என்ன சந்தேகப்பட்டு விசாரிக்க கூட்டிட்டு வந்துட்டாங்களேன்னு நான் கவலைப்படல. துளசி எங்க எப்படி இருப்பான்னு நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் மாம்சு. அப்பா என்னம்மா நடிக்கிறா? நாமளே இவகிட்ட நடிப்பை கத்துக்கணும் போல. துளசிக்கு ஒன்றும் ஆகாது. குட்டிமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அதோட நல்ல மனசுக்கு அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரியும். எனக்கு நீ கவலைப்படாத. ஆமா ஆமா, என் மருமகளை கடத்தி கொண்டு போய் வச்சு கொடுமைப்படுத்தினவங்களுக்கு தான் இப்ப ஆபத்து வரப்போகுது. பாத்தியா, மணி அடிக்குது. பொன்னி, ஹரிதான் போன் பண்றான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஹலோ பொன்னி, யாரு? கட்சி ஆபீஸ்ல இருந்து ராமசாமி பேசுறோமா? துளசியை காணோன்னு ஊரெல்லாம் பரபரப்பா இருக்கு. ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சாமா? தெரிஞ்சா வந்து சொல்லுங்கம்மா.